பௌர்ணமி அப்படின்னு சொன்னாலே திதிகளில் உயர்ந்த திதி அப்படின்னு நமக்கு தெரியும். இதனுடைய சிறப்புகள் பல்வேறு தளங்களில் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். 2000 வருஷத்துக்கு முன்னாடியே தமிழர்கள் சித்திரை திருநாளில் வரக்கூடிய அந்த சித்ரா பௌர்ணமியை கொண்டாடி இருக்கிறாங்க. அதே சிலப்பதிகாரத்தினுடைய கதாநாயகியாக இருக்கக்கூடிய இந்த கண்ணகி தெய்வ நிலை அடைந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்ரா பௌர்ணமி. இன்னும் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு பால் மற்றும் பால் சார்ந்த பொருட்கள் எதுவுமே பயன்படுத்த மாட்டாங்க. அம்பாள் வழிபாடு அப்படிங்கிறத பௌர்ணமி அன்னைக்கு செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் மிகப்பெரிய மாற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். இது மிகப்பெரிய ரகசியம். எவ்வளோ கோடி ரூபாய் கடன் இருந்தாலும் அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் கண்டிப்பாக அதை அடையும் அப்படிங்கிறது எழுதப்படாத விதியாக இருக்கு. அஸ்ட்ரோ தமிழ் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலை தொடர்ந்து ஜோதிடம், ஆன்மீகம் அப்படின்னு பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி ஆன்மீக ரீதியான விஷயங்கள் பேசுகிறதுக்காக நம்ம கூட இண்டோ மாடர்ன் அஸ்ட்ராலஜர் திரு பாலு ஆனந்த் அவர்கள் இணைந்திருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம்க்கா. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மே 1 சித்ரா பௌர்ணமி வர இருக்குது. ஸோ நம்ம தமிழ் மாதங்களில் வரக்கூடிய எல்லா பண்டிகைகளுமே சிறப்பு தான். ஸோ சித்ரா பௌர்ணமி அப்படிங்கும் போது கூடுதல் சிறப்பு இருக்குது. ஸோ அதோட சிறப்புகள் பற்றி தான் இன்றைக்கி ஃபுல்லாகவே பேச போகிறோம். என்ன மாதிரியான வழிபாடுகள் பண்ணணும், அந்த சித்ரா பௌர்ணமியில் என்ன மாதிரியான நன்மைகள் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக பார்க்கலாம் சார். கண்டிப்பாக. ஸோ சித்ரா பௌர்ணமியோட சிறப்புகள் என்ன சார்? பௌர்ணமி அப்படின்னு சொன்னாலே திதிகளில் உயர்ந்த திதி அப்படின்னு நமக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம திதி நித்யா தெய்வங்கள் குறித்தெல்லாம் நிறைய பேசியிருக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா பௌர்ணமிக்குரிய திதி நித்யா தெய்வம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்ரா தான். சித்திர நித்யா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் சித்திரை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி அப்படிங்கிறதுனால நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா சித்ரா பௌர்ணமி அப்படின்னு சொல்கிறோம். பொதுவாகவே அந்த பௌர்ணமிங்கிற திதிக்குரிய தெய்வமே சித்திர நித்யா அப்படிங்கிறப்ப இன்னும் சிறப்பு வாய்ந்திருக்கக்கூடிய திதியாக இது பார்க்கப்படுது. அந்த நாளாகவும் இது கொண்டாடப்படுது. இதனுடைய சிறப்புகள் பல்வேறு தளங்களில் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். 1-2 இல்லை, எல்லா விஷயத்தில் நீங்கள் என்ன ஆஸ்பெக்டில் எடுத்தாலும் சித்ரா பௌர்ணமி உயர்வானது தான். இப்போ தமிழ் இலக்கிய மரபில் வந்தோம் அப்படின்னா நமக்கு இந்திர விழா அப்படின்னு ஒரு விழா நடந்ததாக இலக்கியங்கள் பதிவு செய்தது. அதுவும் குறிப்பாக சிலப்பதிகாரத்திலையும் மணிமேகலையிலையும் இந்திர விழா நடந்ததுக்கான குறிப்புகள் இருக்குது. அந்த இந்திர விழாங்கிறது சித்ரா பௌர்ணமி அப்போ தான் நடந்திருக்கு. அந்த குறிப்பை பார்க்குறோம். அப்போ 2000 வருஷத்துக்கு முன்னாடியே தமிழர்கள் சித்திரை திருநாளில் வரக்கூடிய அந்த சித்ரா பௌர்ணமியை கொண்டாடி இருக்கிறாங்க. இன்னொன்று, நிறைய இடைப்பட்ட வழக்குகளில் தமிழர்களுக்கான முதல் மாதம் எது, தமிழ் புத்தாண்டு எது அப்படின்னு பார்க்குறப்ப சித்திரையா தையா இந்த மாதிரியான குழப்பங்கள் நிறையவே போச்சு. பாரதிதாசன் மாதிரியான திராவிட சாயலில் வந்த கவிஞர்கள்லாம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, நித்திரையில் இருக்கும் தமிழா, சித்திரைகளில் உனக்கு தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி ஆரியர்களுடைய வரவுக்கு பிறகு தான் நம்ம சித்திரையை கொண்டாடுறோம் அப்படிலாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் அது அவர்களுடைய கூற்றுன்னு வச்சுக்கோங்களேன். சூரியன் வானமண்டலத்தில் நகரக்கூடியதை வைத்து தான் நம்ம எப்பயுமே கணக்கு பண்ணுவோம். அப்படி பார்க்குறப்ப ரொம்ப சரியாக வர்றது சூரியனுடைய நகரம் வச்சு பார்த்தோம் அப்படின்னா சித்திரை தான் முதல் மாதம் நமக்கு கணக்கு. வானியல் அறிவு அப்படின்னு பார்த்தோம்னா சித்திரை தான் முதல். அப்போ அந்த முதல் மாதத்தில் வரக்கூடிய முதல் பௌர்ணமி ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்த பௌர்ணமியாக கொண்டாடப்படுது. அதுதான் சித்ரா பௌர்ணமியுடைய முதல் சிறப்பு. 2000 வருஷத்துக்கு முன்னாடியே தமிழர்கள் இதை கொண்டாடி இருக்கிறாங்க அப்படிங்கிறது இன்னும் கூடுதலான சிறப்பாக பார்க்குறோம். இது இந்திரனுக்கு ஒரு முறை சாபம் ஏற்படுது. அந்த சாபத்தை தீர்த்து கொள்வதற்காக வழிபட்ட திருநாளாகவும் இந்த சித்ரா பௌர்ணமியை தான் பார்க்குறோம். இப்படி பார்க்குறப்ப இது புராண செய்தியாகவே அமையுது. அடுத்து பார்த்திங்கன்னா அதே சிலப்பதிகாரத்தினுடைய கதாநாயகியாக இருக்கக்கூடிய கண்ணகி இருக்கிறாங்க இல்லையா, இந்த கண்ணகி தெய்வ நிலை அடைந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு தான். அதுக்கப்புறம் யமதர்ம ராஜாவினுடைய தூதுவனாக இன்னொன்று இன்னும் சொல்லணும்னா பர்சனல் செக்ரட்டரியாக இருக்கிற சித்திரகுப்தன் பிறந்தது இந்த சித்ரா பௌர்ணமியில் தான். அது மட்டும் இல்லாமல் புத்தர் நன்னிலை அடைந்தது இந்த சித்ரா பௌர்ணமியில் தான். இப்படி பார்த்தா எல்லா தலங்களிலும் எவ்வளோ சிறப்புகள் இருக்குது பாருங்கள். இதுதான் சித்ரா பௌர்ணமியுடைய சிறப்பாகவே நம்ம பார்க்குறோம். ஸோ சித்ரா பௌர்ணமியோட சிறப்புகள் சொன்னீங்க. நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க, சித்திரகுப்தனுக்கும் சித்ரா பௌர்ணமிக்குமே சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லி. அது என்ன அப்படின்னு நம்ம நேயர்களுக்காக சொல்ல முடியுமா சார்? நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு நம்பிக்கை உண்டு, நரகம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் உண்டு. அப்போ நரகம் அப்படின்னு சொன்னாலே அங்கே யார் இருக்கிறா அப்படின்னு பார்க்குறோம்னா யமதர்மன் இருப்பார். அவரே எல்லா பாவ கணக்கையும் என்ன பண்ண முடியாது, எழுத முடியாது. அப்படிங்கிறதுனால அவர் கூட ஒரு அசிஸ்டன்ட் வச்சுருக்கிறார். அவருக்கு தான் நம்ம சித்திரகுப்தன் பேர் கொடுத்துருக்கோம். இந்த சித்திரகுப்தன் பிறந்த திருநாள் அப்படின்னு பார்க்குறது சித்ரா பௌர்ணமி. அதுவும் குறிப்பாக பார்த்திங்க அப்படின்னா மாடு இருக்கு இல்லையா, மாட்டிலிருந்து வந்ததாக புராண செய்திகள் நிறைய உண்டு. மாட்டினுடைய மடியிலிருந்து பிறந்தார் அப்படிங்கிற மாதிரியான
நிறைய குறிப்புகள் உண்டு. தர்மவான், யாருடைய கணக்கையும் மாற்றி எழுத மாட்டார். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ உங்கள் கணக்கை அவர் கரெக்டாக இன்ச் பை இன்ச்சாக நோட் பண்ணிகிட்டு இருப்பார். ஆடியன்ஸ் பார்க்குற ஆடியன்ஸ் இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் செய்யக்கூடிய தப்பு ஏதாவது பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய பாவ கணக்கையும் புண்ணிய கணக்கையும் நீங்கள் செய்கிற புண்ணியத்தையும் அவர் தான் நோட் பண்ணுறாரு. எந்த ஒரு பாரபட்சம் இல்லாமல் நோட் பண்ணுறாரு அப்படின்னு நம்பப்படுது இல்லையா? அப்படிப்பட்ட நபர் பிறந்திருக்கக்கூடிய திருநாள் இந்த சித்ரா பௌர்ணமி. அதனால தான் சித்திரகுப்தன் கோயில்கள், அங்கங்கே இருக்கக்கூடிய கோயில்களில் சித்திரகுப்தனுக்கான சன்னதியில் அன்றைக்கி தனி பூஜையே நடக்கும். இதெல்லாம் வந்து பார்க்குறப்ப இன்னும் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு பால் மற்றும் பால் சார்ந்த பொருட்கள் எதையுமே பயன்படுத்த மாட்டாங்க. ஏன்னா அவர் வந்து சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு பிறந்ததுனாலையும் மாட்டிலிருந்து பிறந்தார் அப்படிங்கிற ஒரு மாதிரியான கான்செப்ட் இருக்கிறதுனாலையும் என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா டெய்ரி ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் பார்க்குறப்ப சித்ரா பௌர்ணமியுடைய சிறப்பாகவே இது பார்க்கப்படுது. சித்ரா பௌர்ணமிக்கும் இந்த சித்திரகுப்தனுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு பார்த்தாச்சு இல்லையா? இதை நாம் எப்படி பயன்படுத்திக்கிறது அப்படின்னா, நாம் தெரிந்தும் தெரியாமலும் செய்திருக்கக்கூடிய ஏகப்பட்ட பிழைகள் இருக்கும். இப்போ தெரியாமல் செய்திருக்கக்கூடிய பிழைகளுக்கு, பாவங்களுக்கு மன்னிப்பு உண்டு. ஒன்றும் இல்லை, இப்போ தெரிந்தே செய்திருக்கக்கூடிய பாவத்துக்கு கண்டிப்பாக என்ன இருக்குது, தண்டனை உண்டு. தெரியாமல் என்ன பிழை செஞ்சுருப்போம், அது எப்படி நம்ம கான்சியஸ் இல்லாமல் நடக்கும் நீங்கள் கேட்கலாம். இப்போ நம்ம நடந்து போய்கிட்டு இருக்கிறோம், சில எறும்புகள் அங்கிட்டு போகும், நம்ம கண்ணுக்கு தெரியாது, நம்ம போகிற அவசரத்தில் காலைல டிராஃபிக்கில் நம்ம பயணிச்சிருப்போம், நம்மளே அறியாமல் அந்த எறும்புகளை வந்து மிதிச்சிருப்போம். இது மாதிரி நமக்கு தெரிஞ்சும் தெரியாமலும், அதாவது அது தெரியாமல் நடக்கிறது தான், கான்சியஸாக இல்லாமல் நடக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். இந்த மாதிரியான பாவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக ஒரு விடுதலை அப்படின்னு கொடுக்கறதுனா சித்ரா பௌர்ணமி கொடுக்கும். கண்டிப்பாக வந்து சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறத நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா, பாவங்களிலிருந்து முக்தி அடைவதற்கான ஒரு திருநாளாக எடுத்துக்கணும். இதில் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, ஏழைகளுக்கு, இல்லாதவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. உணவு வாங்கி கொடுங்க, இல்லை அப்படின்னு சொன்னால் உடை ஏதாவது வாங்கி கொடுக்க முடியுதான்னு பாருங்கள். பக்கத்தில் ஆதரவற்றவர்கள் இல்லம் ஏதாவது இருந்தது அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை வாங்கி கொடுக்க முடியுதான்னு பாருங்கள். இதெல்லாம் செய்கிறது மூலமாக இந்த தெரிஞ்சும் தெரியாமலும் செய்திருக்கக்கூடிய பிள்ளைகள் இருக்கும் இல்லையா, அதிலிருந்தெல்லாம் வந்து மீடேறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் சித்ரா பௌர்ணமி பற்றி சொல்லிட்டு இருக்கும்போது கண்ணகியோட விஷயம் சொன்னீங்க. ஸோ கண்ணகிக்கும் சித்ரா பௌர்ணமிக்கும் என்ன சம்பந்தம் சார்? கண்ணகிக்கும் சித்ரா பௌர்ணமிக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு பார்க்குறப்ப, மதுரையை கண்ணகி எரித்த பிறகு 14 நாட்கள் மேற்கு நோக்கி நடக்கிறாங்க. நடந்து 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 எங்கே போய் நிற்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்திற்கும் கேரளத்திற்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி, எல்லை பகுதியில் போய் நிற்கிறாங்க. அந்த இடம் தான் இன்றைக்கி வந்து மங்களாதேவி கண்ணகி கோயில் அப்படின்னு பார்க்கப்படுது. அவள் நின்ற திருநாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்ரா பௌர்ணமி. சொல்கிறப்ப சிலிர்ப்பாக இருக்குது எனக்கு. இன்னொன்று வந்து கண்ணகி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண், ஏன்னா வம்ப பெருந்தெய்வம் வந்தது இதுவென்கோள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் சிலப்பதிகாரத்தில். அப்போ என்னென்னா பார்க்கவே பெருந்தெய்வம் மாதிரி இருக்கிறா அப்படின்னு. தன்னுடைய கணவனுக்கு ஏற்பட்ட அநீதிக்காக மதுரையே எரித்திருக்கக்கூடிய அந்த கண்ணகியை பார்க்குறோம். மதுரையை கண்ணகி எரிச்சிட்டாங்க, அப்போ பாண்டியனை தானே எரிச்சிருக்கணும், மற்றவங்களெல்லாம் ஏன் இது பண்ணாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. அவங்க ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க, அறவூர்கள் பக்கம் தீ செல்லாது இருக்கட்டும், யார் சான்றோர்கள் இருக்கிறாங்களோ அவங்க பக்கம் தீ போகாமல் இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து குழந்தைகள் பக்கமும் பெண்டீர்கள் பக்கமும் தீ போகாமல் இருக்கட்டும்னு ஒரு லிஸ்ட்டே கொடுக்குறாங்க, யார் யாரெல்லாம் தீ வந்து அழிக்கக்கூடாது அப்படின்ட்டு. அப்போ அவங்களுடைய அந்த திறம், அவங்களுடைய கொள்கை, அவங்களுடைய வார்த்தைக்கு அங்கே மதிப்பு இருந்திருக்கு. பஞ்சபூதத்தில் ஒரு ஆற்றலை ஒரு சாதாரண மானிட பெண் இயக்க முடியுதுன்னு சொன்னால் எவ்வளோ ஸ்திரமான தன்மை இருந்திருக்கணும் யோசிச்சு பாருங்கள். அதை தான் நம்ம பார்க்குறோம். ஏன்னா பஞ்சபூதங்கள்ங்கிறது நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதை இயக்க தெரிஞ்சவன் தான் வந்து ஞானியாகிறான், தெய்வமாகறான். அப்படி பார்க்குறப்ப இந்த பெண் தெய்வமாகறா இன்னைக்கு சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு. அதனால தான் அங்கே சித்ரா பௌர்ணமி பற்றி எழுதுகிறப்ப இளங்கோவடிகளும் எழுதியிருக்கிறாரு. நமக்கு மணிமேகலையும் அங்கங்கே குறிப்புகள் கிடைக்கும். என்ன அப்படின்னா, கோவலன் புஷ்பக விமானத்தில் வந்ததாகவும், 2 பேரும் அப்படியே வேங்கை மரத்துக்கு கீழே நின்ன கண்ணகி வந்து தெய்வமாக போனதாகவும், அவருடைய அந்த சிலை மட்டும் இருந்ததாகவும் நிறைய குறிப்புகள் வந்து கிடைக்கிது. அப்படி பார்க்குறப்ப சித்ரா பௌர்ணமிக்கும் கண்ணகிக்குமான தொடர்பு இதுவாக தான் இருக்குது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த மக்களும், அதுக்கப்புறம் வந்து கேரளாவுக்கு இருக்கக்கூடிய அந்த இடுக்கியில் இருக்கக்கூடிய மக்களும் எல்லாம் சேர்ந்து அன்றைக்கி ஒரு நாள் வந்து மலை உச்சியில் வந்து கண்ணகியை வந்து வழிபடுவாங்க. மங்களாதேவி கண்ணகி கோட்டம் அன்றைக்கி ஒரு நாள் மட்டும்தான் திறந்துருக்கும். பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அங்கே போய் பாருங்கள். நீதிமன்றங்களில் வழக்குகளில் உங்கள் பக்கம் நியாயம் இருந்து வெற்றி கிடைக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே அன்றைக்கி போய் கண்ணகியை பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு நீதி கிடைக்குங்கிறது ஒரு நம்பிக்கையாகவே இருக்குது. ஓகே சார். ஸோ சித்ரா பௌர்ணமி அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த பௌர்ணமி காலங்களில் வழிபாடு பண்ணுறது, எவ்ரி மந்த் பௌர்ணமி வருது, அது அம்பாள் வழிபாடு அப்படிங்கிறது வந்து எல்லாருமே வந்து பண்ணுறாங்க. ஸோ பௌர்ணமி அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்பொழுது இந்த மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறவங்கெல்லாம் வந்து நிறையவே வந்து பயன்படுத்திக்கிறாங்க. குறிப்பாக இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு மேனிஃபெஸ்டேஷன் வந்து எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்லி இப்போ நீங்கள் 2 விஷயத்தை இதுக்குள்ளே கேள்வியாக்கிட்டீங்க. மொதல் விஷயம் வந்து பௌர்ணமியும் அம்பாள் வழிபாடும் அப்படி எடுத்துப்போம். 2வது விஷயம் பௌர்ணமியும் மேனிஃபெஸ்டேஷனும் வச்சுக்கலாம். அப்படி பார்க்குறப்ப வந்து
பௌர்ணமியும் அம்பாள் வழிபாடும் அப்படிங்கிறப்ப சந்திர சகோதரியாக பார்க்கக்கூடியது லக்ஷ்மியை நாம் பார்க்குறோம். ஏன்னா பார்க்கடலில் இருந்து தான் யார் யார் உருவாகுறாங்க அப்படின்னு பார்க்குறப்ப பார்க்கடலில் இருந்தால் லக்ஷ்மியும் வருகிறாள், பார்க்கடலில் இருந்தால் சந்திரனும் வருகிறார். இப்போ 2 பேருமே பார்க்கடலிருந்து வர்றதுனால சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த திதியாக இருக்கக்கூடியது அவன் முழு நிலவாக இருக்கக்கூடிய பௌர்ணமி அம்பாள் வழிபாட்டிற்கும் செல்வ நிலையை ஈர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக மாறுது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு அம்பாள் கோயில்களில் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நவாவரண பூஜை அப்படின்னு ஒன்று பண்ணுவாங்க. அது பௌர்ணமி அன்னைக்கு தான் நடக்கும். அது அந்த பூஜையில் வந்து ஒருத்தவங்க கலந்துக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அருகில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயத்தில் இருக்கக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு நவாவரண பூஜையில் நீங்கள் கலந்துக்கிறீங்கன்னு சொன்னால், இது மிகப்பெரிய ரகசியம். எவ்வளோ கோடி ரூபாய் கடன் இருந்தாலும் அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் கண்டிப்பாக அதை அடையும் அப்படிங்கிறது எழுதப்படாத விதியாக இருக்குது. இப்போ அம்பாள் வழிபாடு பௌர்ணமியில் செய்யணுங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயமா மாறிடுச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அம்பாள் வழிபாட்டில் இருக்கக்கூடிய இன்னொரு சூட்சமம் என்ன அப்படின்னா, இந்த பௌர்ணமி அன்னைக்கு அம்பாளுக்கு மல்லிகை பூ வாங்கி கொடுக்குறதும் முத்து வாங்கி கொடுக்குறதும் இது வந்து இன்னும் சிறப்பு. நீங்கள் நல்லா போய் மதுரையில் மீனாட்சியை தரிசனம் பண்ண உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்கள் கேட்க பௌர்ணமி அன்னைக்கு அவளுடைய மூக்குத்தியில் இருக்கக்கூடிய அந்த ஒளி வந்து பதில் சொல்லிகிட்டே இருக்கும் நமக்கு. அந்த அளவுக்கு அன்னைக்கு வந்து பவர்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா பௌர்ணமி அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா மூணுடைய கிராவிடேஷனல் புல் பயங்கரமாக இருக்கும். டைட்ஸ் அண்ட் வேவ்ஸ்ன்னு சொல்கிறது ஆற்றல் அதிகமாக இருக்கும். ஏன் வந்து மென்டல் இல்னஸாக இருக்கிறவங்கள வந்து பௌர்ணமி அமாவாசையில் கவனமாக இருக்க சொல்கிறாங்க தெரியுதா? ஏன்னா என்ன காரணம்னா மூணுடைய கிராவிடேஷனல் ஃபுல்லாக அன்னைக்கு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால தான் அப்படி பார்க்குறப்ப அம்பாள் வழிபாடை பௌர்ணமி என்று செய்யக்கூடியவர்கள் யாரும் தாழ்ந்ததாக சரித்திரமே இல்லை. அம்பாள் வழிபாடு அப்படிங்கிறத பௌர்ணமி அன்னைக்கு செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் மிகப்பெரிய மாற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் கிரிவலம், திருவண்ணாமலை மாதிரியாக திருப்பரங்குன்றம் மாதிரியாக இருக்கக்கூடிய மலைகளில் அந்த மலைப்பாதையை சுற்றி வரக்கூடிய கிரிவலம் அப்படிங்கிறதும் கண்டிப்பாக வந்து வாழ்வியல் மாற்றத்தையே நிறைய கொண்டு வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து மேனிஃபெஸ்டேஷனுக்குள்ளே வரும். மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு சொன்னாலே உயர்ந்த எண்ணங்கள் வாயிலாக நாம் வேண்டியதை எல்லாம் அனுபவிக்கிறதா மேனிஃபெஸ்டேஷன். நிறைய பேர் சொல்லலாங்க மேனிஃபெஸ்டேஷன் ஒர்க் ஆக மாட்டேங்குது, மேனிஃபெஸ்டேஷன் வந்து ஒரு ப்ளேமு, அதுக்கப்புறம் வந்து அது வந்து சரியாக வேலை செய்யாது, ஃபேக்கான ஒரு விஷயம் நிறைய சொல்லலாம். ஆனால் உண்மையாகவே மேனிஃபெஸ்டேஷன் பண்ணி பார்த்தவங்களுக்கு அதனுடைய அருமை அப்படிங்கிறது தெரியும். நிறைய பேர் என்ன நினச்சிடுறாங்க, அதெல்லாம் வந்து ஹிட் ஆக மாட்டேங்குது, நடக்க மாட்டேங்குது, நான் நினச்சி பார்த்தேன். நினைக்கிற விதத்தை மாற்றணும் மேனிஃபெஸ்டேஷனுக்கு. எல்லாமே பாசிட்டிவிட்டியோட, அதுவும் இந்த மாதிரியான உயர்ந்த ஆறாக இருக்கக்கூடிய நாளான பௌர்ணமி, அதுவும் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும். நல்ல விஷயங்களே நினைங்க. ஏன்னா வந்து அன்றைக்கி வந்து கண்டிப்பாக அதுக்கான தன்மை உண்டு. நீங்கள் என்ன விஷயம் நினைக்கிறீங்களோ உயர்வான விஷயங்களை நினைங்க, கண்டிப்பாக அது நடக்கும் உங்கள் வாழ்க்கையில். இப்போ மேனிஃபெஸ்டேஷன் எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்குறப்ப நிறைய நபர்களுக்கு நான் சொல்கிற ஒரு விஷயந்தான். பக்கத்தில் இருக்கக்கூடிய நதிக்கரையோ குளக்கரையோ ஏதோ ஒரு கரை இருக்குது அப்படின்னாலும் அந்த பக்கம் போகலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாலும் வீட்டுக்கு மாடிக்கு போயிட்டீங்கன்னா நல்ல சந்திரனை அன்றைக்கி பாருங்கள். பார்த்துட்டு ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட பேசினா எப்படி பேசுவீங்க அந்த மாதிரி பேசணும். உங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் பேசுங்க. வித்தவுட் எனி கைண்ட் ஆஃப் நெகட்டிவ் வேர்ட்ஸ், எந்த ஒரு நெகட்டிவ் வேர்ட்ஸும் இல்லாமல் பேசுங்க. கிட்டத்தட்ட அந்த செலினியோஃபைல் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது நிலா ரசிகர்கள், நிலா விரும்பிகள் அப்படின்னு சொல்கிறவங்க. அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லைஃப்பில் நிறைய சக்ஸஸ் ஆகிட்டே இருப்பாங்க. இன்னொன்று இந்த நிலா விரும்பிகள் பொறுத்தளவுக்கு, செலினோஃபைல்ஸ் பொறுத்தளவுக்கு என்ன விஷயம்னா, நிலா தேஞ்சிருந்தாலும் அதை பார்த்து விருப்பப்படுவாங்க, அது முழுவதுமாக இருந்தாலும் விருப்பப்படுவாங்க. அப்போ அந்த நிலவோடு பேசுதல் அப்படிங்கிறது உங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கும். ஏன்னா மனோகாரகன் வந்து சந்திரன். அப்போ அவனோடையே நீங்கள் நேரடியாக தொடர்பு கொள்கிறீங்க அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக உங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸு கம்மியாகும், மென்டல் இல்னஸ் கம்மியாகும். ஒரு விஷயத்தில் எப்படி முயற்சி பண்ணணும், என்ன மாதிரியான தெளிவான முடிவுகள் எடுக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நினைப்பதெல்லாம் நடக்க ஆரம்பிக்கும். ரொம்ப தெளிவான எண்ணமாக ஒரு மாதத்துக்கு ஒரு விஷயத்தை நினைங்க. ஒரு பௌர்ணமி வருது இல்லையா, அதில் ஒரு விஷயமும் நினைங்க. அடுத்த பௌர்ணமிக்குள்ளே அது கரெக்டாக சக்ஸஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். இந்த விஷயத்தை நோட் பண்ணலாம். அதை இந்த சித்திரை பௌர்ணமியிலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்க போகுது. ஸோ மேனிஃபெஸ்டேஷன் பற்றி ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க. இப்போ நிறைய பேர் வந்து தண்ணியை வச்சு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறாங்க. ஸோ அது நிறைய பேருக்கு வந்து அது எப்படி ப்ராப்பராக பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு வாட்டர் மேனிஃபெஸ்டேஷனுங்கிறது வந்து எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும் சார்? பொதுவாகவே சந்திரனுடைய அலைகள் அப்படின்னாலே சந்திரன் தான் நீருக்குடைய காரகத்துவம். அப்படி பார்க்குறப்ப சந்திரனுடைய அலைகள் வச்சு பார்க்குறப்ப சந்திரனுடைய அலைகள் அதிகமாக இருக்கிறது இன்றைக்கி பௌர்ணமி அன்னைக்கு. அப்போ வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் பயங்கரமாக வேலை செய்யும். நீருக்கு வந்து ஒரு புனிதமான தன்மை இருக்குது. நீங்கள் நல்லா பாருங்கள், எல்லா சமயத்திலும் எல்லா மதத்திலும் நீர் வந்து ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படும். லைக் வந்து நம்ம இந்து மதமாக இருக்கட்டும், அதே இது கிறிஸ்டியானி எடுத்திங்கன்னா வந்து ஹோலி வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இஸ்லாத்துலேயும் தண்ணீர் சார்ந்து இருக்கக்கூடிய வழிபாட்டு முறைகள் இருக்குது. சமணத்திலையும் தண்ணீர் சார்ந்த விஷயங்கள் இருக்குது. பௌத்தம் தண்ணீருக்கு ஒரு பெரிய இடத்தை ஒதுக்கிறது. இப்படி எந்த சமயம் எடுத்தாலும்
கண்டிப்பாக என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீருக்குரிய ஒரு தன்மை இருக்கும். நம்ம அதில் மூர்த்தி ஸ்தலம் தீர்த்தம் இல்லாமல் எந்த ஒரு கோயிலையும் நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா பார்க்க முடியாது. அப்போலாம் பார்க்குறப்ப நீருக்கு என்ன தன்மை இருக்கும் அப்படின்னா நம்மளுடைய எமோஷனல் வெல்பீயிங்கை ஹேண்டில் பண்ணக்கூடிய தன்மை. ஒருத்தர் ரொம்ப கோவமாக வராருன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு ஒரு கிளாஸ் தண்ணி கொடுத்தீங்கன்னா அந்த கோவம் வந்து சட்டுன்னு மட்டுப்படும். இதுதான் விஷயமே. அப்போ வந்து எமோஷ்னல் ஹேண்டிலிங்க்கு ரொம்ப முக்கியமான விஷயம் வாட்டர். அப்போ என்ன பண்ணணும், ஒரு டிரான்ஸ்பரண்ட்டான கிளாஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் வித்தவுட் எனி கைண்ட் ஆஃப் நெகட்டிவ் வேர்ட்ஸோட எனக்கு இதெல்லாம் வேணும் அப்படிங்கிறத நடந்த மாதிரி ஐ காட் அ ஜாப், இந்த மாதிரி நடந்த மாதிரி பாஸ்ட் டென்ஸ்லாம் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு தேங்க்யூ யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மேனிஃபெஸ்ட் பண்ணிவிட்டு அந்த வாட்டரை வந்து நீங்கள் ட்ரிங்க் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வீட்டில் கார்டனிங் பண்ணுறீங்க அப்படின்னா செடிகளுக்கு வந்து தெளிச்சு இந்த மாதிரி பண்ணுறப்ப கண்டிப்பாக நீங்கள் நினச்சது வந்து சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நினச்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நடக்கும். இது அடுத்தடுத்த பௌர்ணமிக்கும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ சித்ரா பௌர்ணமி அதே மாதிரி புத்த பௌர்ணமி அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டாடுறாங்க. ஸோ அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள் சார். புத்தர் வந்து நன்னிலை அடைஞ்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சித்ரா பௌர்ணமி தினத்தில் தான். அதனால தான் அந்த புத்த பூர்ணிமா அப்படின்னு சொல்லி கொண்டாடுவாங்க. ரெண்டு விஷயம், நாங்கள் யாரெல்லாம் க்ரீன் தாரா வச்சு வழிபடுறாங்களோ, யாரெல்லாம் க்ரீன் தாரா கும்பிட்றாங்களோ, தாராவுடைய வழிபாடெல்லாம் புத்த பூர்ணிமா அன்னைக்கு பயங்கர ஹிட்டாக இருக்கும். அவங்களுடைய லைஃப்பில் வந்து மிகப்பெரிய மாற்றத்தை க்ரீன் தாரா கொண்டு வருவாங்க. நம்ம ஏற்கனவே க்ரீன் தாரா பற்றி வீடியோஸ் எல்லாமே கொடுத்துருக்குறோம். அவங்கள வழிபடுறவங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக புத்த பூர்ணிமா அன்னைக்கு புத்தரையும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா தாராவையும் பயங்கரமாக வழிபடுவாங்க. இதன் வாயிலாக அவங்க வாழ்க்கையில் என்ன தேவையோ அதை வந்து அனுபவிக்கக்கூடிய சகல செல்வங்களையும் அடையக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது பௌர்ணமி அன்னைக்கு உண்டு. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிறப்ப ரெண்டு விஷயம். அடுத்து வந்து குரு, யாரெல்லாம் அவங்களுக்கு குரு அப்படிங்கிற ஸ்தானத்தில் இருக்காங்களோ அவங்க எல்லாத்தையும் வழிபட தகுந்த நன்னாளாகவும் இந்த சித்ரா பௌர்ணமி பார்க்கப்படுது. குலதெய்வ வழிபாட்டினுடைய தன்மையாகவும் இந்த சித்ரா பௌர்ணமி வந்து நம்ம பார்க்குறோம். இதில் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய குலதெய்வம் பெண் தெய்வமாக இருந்ததுன்னு சொன்னால் தயவு செஞ்சு பௌர்ணமி அன்னைக்கு என்ன பண்ணிடுங்க, சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு உங்கள் கோயிலுக்கு போய் அங்கே போய் சாமி கும்பிட்டு வர்றது வந்து உயர்வான விஷயங்களை கொடுக்கும். முன்னோர்களை நினச்சி வழிபட்டாலும் மனதார வழிபட்டாலும் அதுவும் இன்னும் சிறப்பான பலன்களை கொடுக்கும். இந்த சித்ரா பௌர்ணமியை முறையாக பயன்படுத்திக்கோங்க. வாழ்க்கையில் கஷ்டங்கள் எல்லாம் இந்த சித்ரா பௌர்ணமியோடு விலகுது அப்படிங்கிற நம்பிக்கையோடு நம்ம சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களை ஃபாலோ பண்ணி பாருங்கள். ரொம்ப சிறப்பாக வந்து சித்ரா பௌர்ணமியோட சிறப்புகள், அந்த அந்த அன்னைக்கு வந்து என்ன மாதிரியான வழிபாடுகள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக வந்து நம்ம நேர்களுக்காக சொல்லியிருக்கீங்க. ஸோ தொடர்ந்து ஜோதிடம் சார்ந்த ஆன்மீகம் சார்ந்த நிறைய விஷயங்கள் வந்து பேசலாம் சார். அது வரைக்கும் நன்றி. நன்றி.